ரவிச்சந்திரன் டிசிஷன் எடுத்தாதான் லீடர். லீடர் அப்படின்னா என்ன? டிசிஷன் எடுக்கணும் லீடர். டிசிஷன் எடுக்காத லீடர் கிடையாது. சிம்பிள் விஷயம் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதாவது ஒரு பையன் மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கான். ஒரு பையன் மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கான். அவன் சோம்பேறி. ஆக்சுவலி மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கான். அவன் மேல ஒரு ஆப்பிள் விழுது. அவன் ஆப்பிள் மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கான். ஆப்பிள் அவன் மேல ஒரு ஆப்பிள் விழுந்துருச்சு. அப்ப அந்த ஆப்பிள் என்ன பண்ணிருப்பான்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் மேலே ஆப்பிள் விழுந்துருச்சு. எடுத்து தொடச்சு தின்னுருப்பேன், இல்ல தொடைக்காமலே தின்னுருப்பேன். நீங்க இமேஜின் பண்ணுங்க என்ன பண்ணிருப்பீங்க? சத்தியமா தின்னுருப்போம். இன்கேஸ் இல்ல எங்க அம்மா மேல நான் பாசமா இருக்கேன், அம்மாக்காக கொண்டு போற அந்த ஆப்பிள் பேர் கொடுத்துருந்தா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? ஏண்டா கண்ணு திருடிட்டு வந்தியா? இல்லம்மா ஆப்பிள் மட்டும் தூங்கி இருந்தேன், விழுந்துச்சு சாப்பிடுமா. அம்மா என்ன சொல்ல போறாங்க? தம்பி இதான் நியூட்டன் லா, ஆஸ் பர் கிராவிட்டி, எப்பயுமே ஆப்பிள் மேல இருந்து கீழே தான் விடும் அப்படியே சொல்லுவாங்க அம்மா. கண்ணு பாம்பு தும்புக்கு போதுறா, மரத்தெழுப்பு தூங்கி நிற்கிறேன், வீட்டு வந்து தூங்குறதானே அப்படின்மா. அப்பங்கிட்ட சொல்லவே தேவையில்ல, எங்கடா போய் திருடிட்டு வந்து கூட அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ணங்கிட்ட சொல்ல முடியுமா? அண்ணா ஆப்பிள்னா உன் ஆப்பிள் எனக்கு இருக்குடா அப்படின்னு. தங்கச்சி கிட்ட சொன்னா உனக்கெல்லாம் என் மேல பாசமே இல்லை, நீ ஆப்பிள் எனக்கு கொடுத்துட்டு போறியா போடா அப்படின்னு தான் சொல்லும் இல்லையா? இப்போ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தா சொல்றதுக்கு கூட தின்னு முடிச்சிருப்பான். அவன் மோசமான உனக்கு புரியுதுங்களா? சொல்றதுக்கு முன்னாடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிச்சுடுவாங்க. நம்மளுக்கு என்ன எதுவும் தெரியாது. இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்லை இது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஆப்பிள் பத்தி, அந்த ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 லா எழுதுறாரு. எழுதுறாரா இல்லையா? எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அது மாதிரி சொல்லிட்டு எழுதுறாரா இல்லையா? சோ கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து காரணனால தான் ஒரு ஆப்பிள் கீழே விழுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பூ கீழே வந்ததுக்கு என்ன காரணம்? தூக்கி போட கீழே தான் விழும். இதான் நம்ம சொல்லுவாங்க. ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசி இருக்கிறீங்க, தூக்கி போட்டா கீழே தான் விழும் அப்படின்ட்டு. அதே ஸ்பேஸுக்கு போய் இப்படி தூக்கி போட்டா மேல போகுது இல்ல? சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்ப நீ ஸ்பேஸுக்கு மேல போயிட்டு இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் மேல போயிட்டு ஒரு பொருள் தூக்கி போட்டா எங்க போகுது? அது மேல இருந்து போகுது, ஏன் கீழே வர மாட்டேங்குது? அது எர்த் இருந்தா மட்டும்தான். எர்த் எங்க இருக்குதோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு பொருள் கீழே போகும். அந்த விஷயத்த அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டுதான் எழுதிருக்க முடியுமா? அவங்க அண்ணன் கிட்ட கேட்டு எழுதிருக்க முடியுமா? அப்பா கிட்ட கேட்டு எழுதிருக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எழுதிருக்க முடியுமா? எங்கயாச்சு நீங்க the great Newton law, Newton has asked his mother how gravitational force work, how Newton has asked his father, Newton asked his mother, Newton asked his sister, brother, யார் எங்கனா கேட்டாரு இருக்கா? நியூட்டன் ப்ரொஃபசர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாரா? கிடையாது. நியூட்டன் அங்கேயே முடிவு பண்ணிட்டான், ஆப்பிள் என் மேல விழுந்ததுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு அவன் முடிவு பண்ண காரணத்தினால தான் இன்னைக்கு அவன் நியூட்டன், தி கிரேட் சயின்டிஸ்ட் நியூட்டன். நான் இங்க முடிவு பண்ணனால தான் டியூஸ் ஆஃப் என். புரியுங்களா? நான் கிரிக்கெட் விளையாடணும்னு தோனி முடிவு பண்ணா. 10 வருஷமா நான் சினிமா தான் நடிப்பேன், நான் ஹைட்டா இருக்கிறேன், அழகா இல்ல எனக்கு தெரியாது, ஆனா நான் ஹீரோவா தான் நடிப்பேன்னு அமிதாப் பச்சன் அடம் பிடிச்சான். அப்துல் கலாம் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு, பிரசிடென்ட் ஆனாரு. நீ உன் விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா அப்படின்றதான் விஷயம். அடுத்து உங்ககிட்ட கேட்கிறவன் வாழ்க்கை லீடர் ஆகவே முடியாது. நீ லீடர் ஆகணும், நீ ஒரு நியூட்டன் ஆகணும், நீ ஒரு அப்துல் கலாம் ஆகணும், நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், இல்ல நீ ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நீ தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களோட டிசிஷன் மட்டும் தான் எடுக்கணும். அந்த டிசிஷன் நல்ல டிசிஷனா இருக்கணும். டிசிஷன் எடுக்கிறவன் தான் லீடர். போதுமா? இதுதான் விஷயம். அதனாலதான் தோனி இன்னைக்கு 18 வருஷமா சிஎஸ்கே வழி நடத்துறாரு. இஸ் a great decision maker. போத்தமைக்கு கேட்ச் வரணும் வரும், அங்க போய் பவுலிங் போட வரும். சொன்னா நடக்கணும், அவன் தான் லீடர். சொல்றது புரியுதுங்களா? சொன்னா செய்யணும், அவன் தான் லீடர். கண்டுபிடிச்சான், இது பல்ப், இதான் கரண்ட், இதான் மெஷின், இதான் ஸ்ட்ரீம் இன்ஜின். அவன் கண்டுபிடிச்ச 4 வீல வச்சு அவன் காருன்னா, இத ட்ரெயின்னா, எல்லாமே அவன் முடிவு பண்ணதுதான். புரியுதுங்களா? அவன் முடிவு பண்ணான், இதை தயாரிச்சான்.
வாட்ச் அப்படின்னா, தயாரிச்ச மைக் அப்படின்னா, எவங்கிட்டையும் கேட்கறவன் லீடர் இல்ல, சொந்தமா சிந்திக்கிறவன் தான் லீடர். லீடர் தான் எங்களுக்கு வேணும். நீங்க லீடரா இருந்தா டியூசாப்ட்க்கு வாங்க, உங்களை லீட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தேங்க்ஸ் டு ஜெய் டியூசாப்ட். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார்.